ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் வினிதா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசி. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தனை சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்ஏ எம்ஃபில் முடிச்சிருக்காங்க. இவங்க டியூஷன் சென்டர் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்க கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க கோவையில் வசிச்சிட்ருக்காங்க. இவங்க நல்ல ஓரளவு வசதியானவங்க தாங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்க திருமணமாகி அவங்க டாக்டராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கவர்மெண்ட் ஜாப்க்காக வெயிட் பண்ணுறாங்க. இருந்தாலும் இவங்க டியூஷன் சென்டர் வச்சு மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலைங்க. ஏன்னா இவங்களுடைய ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்கிறதாவும், ஸோ அதுக்கான நல்ல வரன் அமையலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவர் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இந்த ஜாதகத்தை பொருத்தமாக இருக்கக்கூடிய மணமகனாக இருந்தால் மட்டும் போதும். ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஒரு டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. குறைவான சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுடைய அப்பாவும் டாக்டர் தாங்க. அம்மா டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு குணமான மணமகன் வேணும்னு நம்மளோட சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா கோமதி, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிஏ முடிச்சுட்டு இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 15,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குறிப்பாக 50 வயதுக்குள்ளே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க. விவாகரத்தும் ஆகிடுதாவும், குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வரக்கூடியவருக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. ஸோ இவங்க சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 2 பிளாட் வாங்கி போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே ப்ரைவேட் கம்பெனியில் தாங்க வேலையில் இருக்காங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணாங்க, அவர் ஃபாரினில் இருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய அப்பா என்ன சொல்ல வராங்கன்னா, என்னோட பொண்ணோட முதல் வாழ்க்கை சரியாக அமையலைங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவராவது நல்ல குணமாக என்னோடய பொண்ணை நல்லபடியாக அன்பாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும், எங்களுக்கு பெருசாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வீட்டோட மணமகனாக தான் எதிர்பார்க்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். மணமகள் வீட்டாருக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. தேங்க்யூ.